ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லெசன் 3 கல்வி உரிமைகள்ங்கிற லெசன் எனக்கு புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம லெசன் 2 லெசன் 1 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சயின்ஸ் லெசன் இருக்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நீங்க இன்னும் பார்க்கலன்னா உடனே பிளேலிஸ்ட்ல இருக்கும், உடனே செக் பண்ணி பாத்துருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டேஸ் என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான முதல் படியாகும் இருக்கா. கல்வி தான் முதல் படி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கல்வி டேஸ் விட மேம்பட்டதாகும். அதாவது எண் கணிதம், எழுத்தறிவு. ஸோ மேலே உள்ள அனைத்தும் இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையான வெளிப்பாடு என்பது டேஸின் பிரபலமான கூற்று ஆகும். சுவாமி விவேகானந்தரோட கூற்று. ஸோ சுவாமி விவேகானந்தருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முக்கியத்தை விவரிக்கிறது. கல்வி உரிமை சட்டம் தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு டேஸ் வடிவமைத்துள்ளது. என்ன வடிவமைச்சிருக்காங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ தேசிய கல்விக் கொள்கைன்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கோடிட்ட அடுத்து பொறுத்துக இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, குருகுலம்னு இருக்கு. அது வந்து பண்டைய இந்திய கல்வி முறைன்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. காமராசன் இருக்கா, அதுக்கு வந்து இலவச மதிய உணவு. கல்வி உரிமை சட்டம் எப்பனா 2009. கல்வி உரிமை சட்டம் 2009. கல்வின்னு இருக்கா 2018. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் வந்து நாணயத்தை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் தான் 2018. கல்விங்கிறது நாணயத்தை உருவாக்குது. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3, 5, 4, 1, 2 அப்படிங்கிற ஆர்டர் வைஸ்ல ஆன்சர் இருக்கும். ஸோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியா தவிர பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கிடைக்க உரிமை உண்டு இருக்கா. இந்த கூற்று சரி. சரின்னு போட்டுக்கோங்க. சமூகம், சூழ்நிலை மற்றும் அரசியல் சிந்தனை பிரச்சனைகளை குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க கல்வி உதவுகிறது இருக்கு. இந்த கூற்று சரிதான். சரின்னு போட்டுக்கோங்க. பள்ளி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முக்கியத்துவத்தின் முறைகளை விவரிக்கிறதுன்னு இருக்கா. இந்த கூற்று தவறு. ஸோ தவறுன்னு போட்டுக்கோங்க. நாலாவது பாருங்க, ஒருவரை கல்வி அறிவு உடையவராக மாற்றுவதற்கான முதல் படியாக எண் கணிதம் விளங்குகிறதுன்னு இருக்கு. இந்த கூற்றும் தவறு தான். ஸோ தவறுன்னு போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, 5th முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தளவு காமராஜரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் இலவச மதிய உணவு திட்டம் இருக்கு. இந்த கூற்று சரிதான். ஸோ சரின்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கல்வியின் முக்கியத்துவம் பற்றி எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 138 இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 138 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்க. மேல பாருங்க கல்வியின் முக்கியத்துவம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கல்வின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து இங்க அறியவுன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கல்வின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க அறியவுன்னு சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ரெண்டாம் கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி உரிமைகள் குறித்து சிறு குறிப்பு வரைகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 139 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 139 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 139 எடுத்துட்டீங்கன்னா பாருங்க கல்வி உரிமைகள் ஒரு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்களா. சோ ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து இங்க அளித்துள்ளதுன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க அளித்துள்ளதுன்னு சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு என்னன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 142 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 142 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 142 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க அனைவருக்கும் கல்வி இயக்கம் சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க மேம்படுத்துதல் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் கல்வின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிது பாருங்க, அதுல இருந்து இங்க பாருங்க மேம்படுத்துதல் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 141 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 141 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 141 எடுத்தாச்சு. மேல பாருங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல இந்திய மக்களிடையேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து உள்ளடக்கியதுன்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்திய மக்களிடையேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க உள்ளடக்கியதுன்னு சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் 2 கூறுகளை பற்றி எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 143 இருக்கு. சோ பேஜ் நம்பர் 143 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 143 எடுத்தாச்சு. மேல பாருங்க ஒருங்கிணைந்த பள்ளி கட்டத்தின் குறிக்கோள்கள் சொல்லி இருக்கு பாருங்க ஒரு ஹெட்டிங். சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க ஆதரித்தல் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஒருங்கிணைந்தன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்க ஆதரித்தல் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி 5 மார்க் மட்டும் தான் இருக்கு, அதையும் பாத்திரலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய கல்வி முறை பற்றி எழுதுகன்னு இருக்கா.
இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 142ல இருக்கு. சோ பேஜ் நம்பர் 142 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா பாருங்க மேல பாருங்க இந்திய கல்வி முறைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒரு பாயிண்ட். இந்திய கல்வி முறை முக்கியமான 4 நிலைகள் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே பாருங்க இது எல்லாமே எழுதணும் சரிங்களா. இந்த பாருங்க இந்திய கல்வின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து அடுத்த பேஜ்ல பாருங்க இங்க பாருங்க அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன எழுதணும்னா இந்த பாருங்க இந்திய கல்வி முறைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே எழுதணும். எழுதிட்டு இதுல பாருங்க இதெல்லாம் எழுதிட்டு இங்க பாருங்க அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி முடியுது. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம் கல்வி உரிமை சட்டம் பற்றி விரிவாக எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 141ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 141 எடுத்து வச்சுக்கோங்க. 141 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள் கட்டி கொடுத்துருக்காங்களா. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க முன்னேற்றம் சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் விரிவான விடையில ரெண்டாம் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கல்வி உரிமைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து இங்க முன்னேற்றம் சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் ரெண்டாம் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்ப நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் பற்றி விரிவாக எழுதுகன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 143ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 143 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் இருக்கா. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் முடியுது பாருங்க அதிகரித்துள்ளதுன்னு சொல்லி முடியுதா. அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த 4 பாயிண்ட்டுமே எழுதணும் சரிங்களா. இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது ஃபுல்லாவே எழுதணும். ஸோ இந்த லெசன் இருக்க எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க லெசனையும் பார்த்தாச்சு. நீங்க என்ன பார்க்கலன்னா உடனே பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க.